100 மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அறிவிச்சாங்க. ஒருவேளை இது எண்ணிக்கை பெருசா இருக்கு. ஸோ இந்த நம்பர்ஸில் வந்து நிர்வாகிகளை தேர்வு பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படிதான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஆடியோவை கேட்ட பிறகு தான் தெரியுது, ரசிகர் மன்றம் வேறு, ஒரு அரசியல் இயக்கம் வேறு. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. அவனுக்கு விசிலடிக்க தெரிஞ்சா போதும். ஆனால் அரசியல் இயக்கம்ங்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு ரசிகர்கள் தேவைதான், அதில் எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரசிகர்களை மட்டும் வைத்து உங்களால் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. அதுதான் யதார்த்தம். இந்த ரசிகர்களால் ஒரு படத்தை வெற்றி படமாக்க கூட முடியாது. இந்த ஆடியோ வெளியானதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன மாற்றம் ஏற்படுமா? என்ன இப்படி நடக்குது கட்சிக்குள்ள? மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் செய்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாகவும் இந்த அரசியலுக்கு பொருந்தாமையும் இருக்கு. ஏன்னா எல்லாரும் போட்டோ போட்டு உள்ளே எடுத்துக்கிறாரு. ஆமா. ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற ஐடியாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நேராக அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் நீங்க உட்காந்துருக்கணும். என்ன, இதற்கு இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை இங்கிருந்து நகர மாட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் என்ற அடிப்படையில் இதுக்கு கவர்னர் தான் பொறுப்புன்னு கவர்னர் மாளிகை வாசல்ல போய் உட்காந்துருக்கணும். எந்த முன்னறிவிப்பும் இல்லாம போய் நீங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அதுதான் அரசியல். இது ஒரு 3ஆம் கட்ட தலைவருக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன். அதை எப்படி அவர் விஜய் கிட்ட சொல்ல முடியும்? ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து இங்கே ரொம்ப பெரிய அளவில் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா விஜய்க்கு என்ன சிக்கலாம், இந்த பழையூர் பண்ணையாருங்கிற பெயர் வந்து நிலைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று இரவு ஒரு ஆடியோ வெளியானுச்சு. தமிழக வெற்றி கழகத்தோட வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி பேசின மாதிரி ஒரு உரையாடல் 6 நிமிஷம் 50 செகண்டுக்கு அந்த உரையாடல் இருந்துச்சு. அது முழுவதும் கேட்டீங்களா சார்? இதை பத்தி உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? இல்லை, முதல்ல அதை கேட்டேன். எனக்கு கேட்கும் போதே நிறைய சந்தேகம் இருந்தது. பொதுவாகவே இந்த தொலைபேசி உரையாடல்களை வந்து நீங்கள் பதிவு பண்ணி அதை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த யார் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அவருடைய வாய்ஸ் வந்து மேலோங்கி இருக்கும். எதிர்முனையில் இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ இதுதான் வழக்கமாக நாம் கேள்விப்பட்ட பார்த்த விஷயம். ஆனால் நேற்று பார்த்த அந்த வீடியோவில் ஜானுடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்குது. அதே நேரம் இந்த எதிராளியுடைய குரல் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ இது வந்து பதிவு செய்யப்பட்டு ரொம்ப கவனமாக அதை எடிட் பண்ணி இதை வந்து அவங்க சமூக ஊடகங்களில் முக்கியமாக அந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ இவர் யாரோடு இந்த உரையாடல் நிகழ்த்தினார் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. மாநாட்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஆடியோ நினைக்கிறேன். ஆமாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் யார் அந்த சாருங்கிற மாதிரி இந்த விவகாரத்திலும் கூட நமக்கு இருக்கிற கேள்வி வந்து யார் அந்த சார் இதை பதிவு பண்ணது அப்படிங்கிறது. அதுக்கடுத்து இவர் விஜய்க்கு எதிராக இந்த வேலையை பண்ணியிருக்காரா, இல்லை ஜான ஆரோக்கியசாமியை விஜயிடம் இருந்து அகற்றுவதற்காக இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் பார்த்த வகையில் ஜான ஆரோக்கியசாமிக்கும் புஷி ஆனந்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பும் புரிதலும் ஒருவர் மீது ஒரு பரஸ்பர மரியாதையும் கொண்டிருப்பதாகத்தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நம்பிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நிறைய சம்பவங்கள்லாம் காரணமாக இருக்குது. ஆனால் இந்த உரையாடலை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவர்கள் 2 பேருக்குமே ஒருவர் மீது ஒருவர் வந்து ஒரு கடுமையான அதிருப்தி இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பல அதிர்ச்சிகளை வந்து அந்த ஆடியோ பதிவு கொடுத்துருக்கு, அப்படிதான் சொல்லணும். சார், இந்த ஆடியோவை கேட்குறப்ப முதற்கட்டமாக எனக்கு தோணுனது என்ன அப்படின்னா, கட்சி வந்து புஷி ஆனந்த் அவர்களோடது, அந்த கட்சியோட முகமா வந்து விஜயை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்றதான். நீங்க ஒரு மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா ஆனந்த் சொல்லாம விஜயாலே உள்ளுக்குள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவர் செல்வாக்கு மிக்கவரா இருக்கிறாரு. சேம் டைம் விஜயோட ஃபேஸை வந்து அவர் டைலூட் பண்றாரு அப்படின்ற வார்த்தையும் பேசுறப்ப ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் இல்ல, அது எல்லாமே ஜான ஆரோக்கியசாமியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை ரொம்ப முக்கியமா நம்ம கவனிச்சுக்கணும். இப்ப தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகளை புஷி ஆனந்த் கவனித்தாலும் அந்த கட்சிக்கு மக்கள் வருவதற்கும் அந்த கட்சியில் உறுப்பினர்கள் இருப்பதற்கும் காரணம் விஜய் தான். விஜய்க்காக தான் அந்த கட்சியிலேயே மக்கள் சேர்ந்திருக்காங்க. இப்ப அவங்க சொல்ற மாதிரி இத்தனை லட்சம் உறுப்பினர் அத்தனை லட்சம் உறுப்பினர் அப்படிங்கிறது விஜயின் முகத்துக்காக வந்தவர்கள் தான். நாளைக்கு தாவேகா தேர்தலில் போட்டியிடும் போது அந்த கட்சிக்கு யாரேனும் வாக்களித்தால் அதுவும் கூட விஜய்க்காகத்தான் வாக்களிப்பாங்களே தவிர புஷி ஆனந்துக்காக கிடையாது. அதே நேரம் இந்த கட்சியில பதவியை எதிர்பார்த்து ஒரு கூட்டம் எப்பயுமே இருக்கும். நமக்கு வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் பதவி, நகர தலைவர் பதவி, இந்த மாதிரி நிறைய பதவிகள் இருக்கு. இவர் வந்து விஜய் ரசிகரா தான் இருப்பாரு. ஆனா என்னன்னா அந்த பதவி கிடைப்பதற்கு
புஷி ஆனந்தோடைய தயவு தேவைப்படும். அப்போ புஷி ஆனந்த குஷிப்படுத்தணும், அவரை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு வந்து ஒரு கூட்டம் வந்து புஷி ஆனந்த சுத்தி இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இந்த கூட்டம்ங்கிறது ஒரு சுயநல கூட்டம். என்னன்னா பதவிக்காக புஷி ஆனந்த வந்து அப்படி தூக்கி பிடிக்கிற கூட்டம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால வந்து இந்த கட்சியை பொறுத்தவரை அது விஜய்க்கான கட்சி தான். புஷி ஆனந்த் இன்னைக்கு வந்து அதை டாமினேட் பண்ற மாதிரி தெரிந்தாலும் அது வந்து உண்மை இல்லை, வேணா ஒரு தோற்றமா வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரம் அவர் அப்படி ஃபீல் பண்றாரு, இந்த மாதிரி இவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு, அது வந்து கட்சிக்கு மைனஸ் ஆயிடுமோ, விஜயை வந்து அப்படி உள்ள இழுத்துட்டு இவர் வந்து மேல வந்துருவாரோ அப்படின்னு நினைக்கிறாரு அல்லது பயப்படுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு அதீத பயமாகத்தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அரசியல் களத்துல பொறுத்த வரைக்கும் ஈவன் அவர் பேசுறப்ப அந்த ஆடியோலையும் சொல்றாரு, இப்போ கட்சியில துரைமுருகன் அவர்களுடைய போட்டோ இருக்க வேண்டிய இடத்துல அவர் போட்டோ தான் இருக்கும். ஸ்டாலினை விட துரைமுருகனோட போட்டோ வந்து இங்க பெருசா இருக்காது. ஆனா இங்க வந்து விஜய் அவர்கள் போட்டோ எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதுக்கு ஈக்குவலா வந்து ஆனந்த் அவர்களுடைய போட்டோவும் பெருசா போடப்படுது. அப்ப இது வந்து தப்பு. சிஎம் ஃபேஸ் யாரோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் அப்படின்னு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றது சரிதானே சார்? இல்ல, அந்த கருத்துல வந்து நமக்கும் உடன்பாடு தான். ஏன்னா இப்ப தாவேகா என்பது அது விஜய்க்கான கட்சி தான். அப்ப விஜயைத்தான் நீங்க வந்து முன்னிலைப்படுத்தணும். அங்க வந்து நீங்க புஷி ஆனந்தை முன்னிலைப்படுத்தி அல்லது விஜய்க்கு நிகராக புஷி ஆனந்துக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லை. இந்த விஷயத்துல வந்து ஜான் ஆரோக்கியசாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூங்கிறது ரொம்ப கரெக்ட் தான். அதே நேரம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே விஜய்க்கு தெரியாமல் இருக்குமா? அவரும் தானே பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் மேல நீங்க புஷி ஆனந்த் குறித்து வந்து ஏகப்பட்ட விமர்சனங்கள், அந்த குப்பையை ஓரமா கடந்த குப்பையை ரோட்ல அள்ளி போட்டு மறுபடி ஓரமா அள்ளி போடுற மாதிரியாக சீன் பண்ணது ஆரம்பிச்சு ஆமா, அதை பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கும் விஜய்க்கும் ஒரு கெட்ட பெயரை, ஒரு மோசமான ஒரு இமேஜை ஏற்படுத்துகிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா கடுமையாக ட்ரால் பண்ணப்பட்டது, தொலைக்காட்சிகள்லாம் அது வந்து முக்கிய செய்தியாக இடம் பிடித்தது. இத்தனைக்கு பிறகும் புஷி ஆனந்த் வந்து அவர் வந்து அதே மரியாதையோடு அதே கௌரவத்தோடு அதே பதவியில வந்து நீடிக்க வச்சிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்? விஜய் வந்து அவரை நம்புகிறார். அது எந்த வகையில, அரசியல் ரீதியா அல்லது வேறு எதுவும் காரணமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவர் புஷி ஆனந்த் வந்து ரொம்ப நம்புறாரு. அது மட்டும் இல்ல, அந்த அடிப்படையில் தான் புஷி ஆனந்துக்கு ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன பண்ணாலும் விஜய் வந்து நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாரு, நம்மளை கண்டிக்க மாட்டாருங்கிற அடிப்படையில் அவரும் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்ப விஜய் என்கிற அந்த மிகப்பெரிய பிம்பத்துக்கு பின்னால ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு புஷி ஆனந்த், இன்னொன்னு ஜானு. அப்ப அவர்களுக்குள் வந்து ஒரு ஈகோவும், ஒருத்தரை மிஞ்சணும் அல்லது ஒருத்தரை காலி பண்ணிட்டு நாம வந்து நம்பர் 2வா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்கத்தானே செய்யும். இப்போ ஒரு கட்சியில பொதுவா நம்பர் 2 அப்படின்ற இடத்துக்கு எப்பயுமே எல்லா கட்சிகளும் போட்டி இருக்கும். இப்ப திமுக, இவன் அதிமுக எல்லாத்திலையும் இருக்கும். ஆனா அது வளர்ந்த கட்சிகளுக்கு ஓகே. இப்போ வளரக்கூடிய கட்சிகள் இப்பதான் வளர்ந்து வராங்க அப்படின்றப்ப எந்த ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கான்ஃபிளிக்டே கட்சியை பலவீனப்படுத்த நிச்சயமா பலவீனப்படுத்தும். இன்னும் சொல்ல போனா இந்த உரையாடல் வெளியான பிறகு அது வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. என்னன்னா விஜய் மேல பார்த்து நிறைய பேர் வந்து வேறு மாதிரியான ஒரு நம்பிக்கையை வச்சிருக்காங்க. அடடா, இவர் வந்து தமிழ்நாட்டையே புரட்டி போட்டுருவாரு, இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய மக்கள் சக்தியாக உருவெடுத்துரும் அப்படின்லாம் நம்பிக்கையோட இருக்கும்போது அங்க இருக்கிற பிரச்சனைகளை வந்து பேசுகிற, அங்க இருக்கிற உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டுகிற இந்த உரையாடல் நிச்சயமாக மக்களுக்கு வந்து அந்த கட்சி மீது அவநம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனா இந்த கட்டத்தில் இப்படி ஒரு ஆடியோ வெளிவந்ததை விஜய் வந்து பாத்தீங்கன்னா கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற உண்மைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் வந்து சால்வ் பண்ண முயற்சி பண்ணணும். அப்படி இல்லை, இதனால என்ன ஆயிட போகுது, இது ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனை, ரெண்டு பேரை சமாதானப்படுத்தினா பிரச்சனை ஓவர் அப்படின்னு அவர் நினைச்சார் அப்படின்னா அது வந்து பின்னால வந்து தாவேகாக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். கேடர்ஸ் பாதிக்கும்ன்றீங்களா சார் இந்த ஆடியோ மூலியமா? நிச்சயமாக, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தவங்களும் இப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தவர்களுக்கும் ஒவ்வொரு கற்பனை உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது உள்ள வந்து இவ்வளவு பலவீனமா விஜய் இருக்காரு அப்படின்னு தெரியும் போது பாத்தீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு பின்னடைவை கொடுக்கும். அது வந்து ஒரு நார்மலான விஷயம் தானே. சரி, இப்போ சேம் டைம் அந்த ஆடியோவில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, இப்படியே விஜய் தாவேகா போச்சு அப்படின்னா 2% கூட தாண்ட மாட்டாங்க அப்படின்ற இதை முன்வைக்கிறாரு. மக்கள் நீதி மையம் கூட ஐடியாலஜி இல்லாம வந்து இவ்வளவு வாக்குகள் வாங்கினா அது கூட விஜய் வாங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல. இது எப்படி இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு? இல்ல, ஜான ஆரோக்கியசாமி சொல்கிற இது போன்ற விஷயங்களை எல்லாம் நம்ம அலட்சியப்படுத்த முடியாது. இன்னும் சொல்ல போனா இது ஏதோ புஷி ஆனந்த் மேல் உள்ள
வைத்தறிச்சல்ல இப்படி பேசியிருக்காரு அப்படின்லாம் நம்ம வந்து கடந்து போயிடவும் முடியாது, அப்படி எடுத்துக்கவும் முடியாது. நீங்களும் நம்ம பேட்டியில சொல்றப்ப முதல் தேர்தலில் 8% மேல விஜய்க்கு வாக்குகள் வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. நிச்சயமா, ஏன்னா அது வந்து என்னுடைய நம்பிக்கை மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமீபத்தில் தமிழ்நாடு உளவுத்துறை எடுத்த சர்வேயில் விஜயினுடைய அரசியல் குறித்து வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு புள்ளி விவரம் வந்து அதில் இருக்கிறதா எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். அதே நேரம் ஜான் ஆரோக்கியம் சொல்கிற இந்த கருத்தை நம்ம வந்து அலட்சியப்படுத்த முடியாது. ஏன்னா நீங்க வெளியில வந்து கட்சி வந்து பிரம்மாண்டமா தெரியும், உள்ளுக்குள்ள வந்து ஒரு கூடு மாதிரி பல்வேறு விஷயங்களை அரித்து கொண்டிருக்கும் போது அது பார்த்தீங்கன்னா தேர்தலில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பலனை தராது. ஸோ அந்த யதார்த்தத்தை தான் அவர் சுட்டி காட்டுறாரு. இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்த பிரச்சனையினால் வந்து எலெக்ஷனில் வந்து இது இவ்வளவுதான் ஓட்டுவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த பிரச்சனை நீடித்தால் 2026 தேர்தலில் இதே சிக்கலோடு நீங்கள் சந்தித்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறாரு. அதை வந்து அதுக்கு முன்னாலேயே இவர்கள் சரி பண்ணிட்டாங்கன்னா இந்த நிலைமை வராது. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் எதிர்பார்த்த வாக்குகளை பெற முடியும். அதே நேரம் ஜான் ஆரோக்கியசாமி என்ன சொல்றாருன்னா, நான் 30% வந்து நான் இலக்கா வச்சிருக்கேங்கிறாரு. அது வந்து ஒரு அதீதமான எதிர்பார்ப்பா தான் எனக்கு தோணுது. அந்த அளவுக்கு விஜய்க்கு, அதுவும் வந்து கட்சி தொடங்கிய முதல் தேர்தலிலேயே 30% வாக்குகள் கிடைப்பதுங்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு கட்சி பலம் பொருந்திய கட்சியா இருக்கு அப்படின்னா மாவட்ட லெவல்ல எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, மாவட்ட செயலாளர்கள் எந்த அளவு களத்துல இறங்கி ஒர்க் பண்றாங்க அப்படின்றதுதான் திமுக, அதிமுக, விசிக போன்ற கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தா இருக்கு. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் எப்ப நீங்க மாவட்ட செயலாளர்களை போடுறீங்க அப்படின்னா ஜனவரி அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. இந்த ஒரு அவங்க 2 பேருக்கு நடக்கிற அந்த கான்ஃபிளிக்ட்னாலதான் இன்னும் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்காம இருக்கிறாங்களா? நிச்சயமா, நம்மளை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த மாவட்ட செயலாளர்கள் தேர்வு நடைபெறுவதால், இன்னொன்னு அவங்க 100 மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அறிவிச்சாங்க. ஒருவேளை இது எண்ணிக்கை பெருசா இருக்கு, ஸோ இந்த நம்பர்ஸ்ல வந்து நிர்வாகிகளை தேர்வு பண்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆடியோவை கேட்ட பிறகுதான் தெரியுது இந்த தாமதத்துக்கு காரணமே உள்ளுக்குள் நிலவுகிற இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப ஜான் ஆரோக்கியசாமி சில பேரை வந்து சிபாரிசு பண்ணுவாரு. அதோட அர்த்தம் என்னன்னா இவர்கள் என்னுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இவங்களை போட்டிங்க அப்படின்னா சரியா இருக்குங்கிற அடிப்படையில் அவர் ஒரு லிஸ்ட்டை கொடுப்பாரு. அதே நேரம் புஷி ஆனந்த் என்னன்னா அவருடைய ஆதரவாளர்களா, இப்ப அவர் வந்து கட்சி தொடங்குவதற்கு முன்பு ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கும்போது யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கள வந்து இந்த பதவியில வைக்கணும்ட்டு இப்ப இவர் ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. ஸோ இதுல வந்து ஒரு பெரிய முரண்பாடும் குழப்பமும் ஏற்படும். ஸோ அதுதான் இந்த தாமதத்துக்கு காரணம்ங்கிறது இந்த ஆடியோ பதிவிலிருந்தே தெரியுது. பட் அதே நேரம் அரசியல் கட்சி என்றால் இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் இல்லாமல் இருந்தால் தானே ஆச்சரியம். அதை எப்படி நம்ம சால்வ் பண்றோம், அதை எப்படி வந்து நம்ம சரி பண்றோம் அப்படிங்கிறதுல தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலமே இருக்கு. நிச்சயமா இதை விஜய் வந்து ஒரு சரியாக கையாள்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்க திமுக எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரே மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து ஒரு பலம் பொருந்திய ஆட்களா இருப்பாங்க. யாருக்கு மாவட்ட செயலாளர் கொடுக்கறதுன்னே தெரியாம பல வருடங்கள் திமுக தலைமை திணறியதெல்லாம் பார்த்தோம். அதுக்கு அப்புறமா தான் ஒவ்வொரு மாவட்டத்தையுமே கிழக்கு மேற்குன்னு பிரிச்சாங்க. அப்புறம் தெற்கு வடக்கு, அப்புறம் கிழக்குல வந்து வடக்கு, கிழக்குல தெற்கு. என்னன்னா இவர்களுக்கெல்லாம் பதவி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால அப்படியெல்லாம் அந்த மாவட்டத்தை ஸ்பிளிட் பண்ணதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி தாவேகாவில் இந்த பிரச்சனை வரும்போது விஜய் வந்து அதை வந்து சரியாக கையாள்வார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமா மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் 20 வருஷமா 30 வருஷமா விஜய்க்காக வேலை பார்த்தவர்கள் எல்லாமே மாவட்ட தலைவர்களாகவோ அல்லது கட்சியில ஒரு பொறுப்பா மாறுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த இடத்துலதான் முரண்படுறாங்களா புஷி ஆனந்த் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி முரண்படுறாங்களா? ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கும்ல, ஆனந்த் அவர்களுக்கு கட்சியில எல்லா ஸ்ட்ரென்த்தும் தெரிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் யார் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கும்ல. இது அவங்களுக்குள்ள மோதலா மாற வாய்ப்பு இல்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா புஷி ஆனந்தோடைய பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் நம்ம அரசியல் இது ரசிகர் மன்றமா இருந்தோம், அதுல வந்து இவர்கள் எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு நம்ம கட்சியா மாறிட்டு இப்ப அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் உரிய பதவியை கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்ப இவருடைய தரப்பு கோரிக்கையா இருக்கும். ஜானை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவருக்கு அவசியமே கிடையாது. இன்னைக்கு தாவேகா அப்படின்னு ஒரு கட்சியை தொடங்கியிருக்காங்க. இந்த கட்சியை நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணுங்கிறது இவருடைய நோக்கமா இருக்கும். இப்ப இவர் வந்து ரசிகர்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கணும், ஏற்கனவே ரசிகர் மன்ற நிர்வாகிகளா இருந்தவங்களைத்தான் நம்ம இதுக்கும் நிர்வாகிகளா அமர்த்தணும் அப்படிங்கிறது இவருடைய நோக்கமாக இருக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இவரை பொறுத்தவரை தாவேகாவை வந்து நீங்க தமிழ்நாடு தாவேகா தலைவர் விஜய் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணுங்கிறது தான் இவருடைய மோட்டோ. அதுக்காக தான் அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவரை ஒரு கட்சியின் மாவட்ட செயலாளராக நியமிப்பதே அந்த கட்சிக்கு வந்து பலவீனம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் அவருக்கு இருக்கும்போது அந்த விஷயத்தை செய்ய அவர்
உடன்பட மாட்டார். ஸோ இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல வெடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து தன்னுடைய நிர்வாகிகளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவர் சொல்லுவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களை போட்டீங்கன்னா கட்சி தேராதுங்கிறது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பெரிய முரண்பாடா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இது மாதிரியான ஒரு இக்கட்டான நிலைமை வருது, கட்சிக்கு ஒரு பெரிய கட்சி நெகட்டிவ் வருது அப்படின்றப்ப விஜய் எது மாதிரியான முடிவுகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு பத்திரிகையாளரா ஒரு சமூகத்தை பாக்குறீங்க, அரசியல் நிறைய கட்சிகளை பார்த்திருப்பீங்க இல்லையா, நீங்க எப்படி அதை? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகர் மன்றம் வேறு, ஒரு அரசியல் இயக்கம் வேறு, அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஏன்னா ரசிகர் மன்றம்ங்கிறது அவனுக்கு விசில் அடிக்க தெரிஞ்சா போதும், போஸ்டர் ஓட்ட தெரிஞ்சா போதும், கட் அவுட்டுக்கு பால் ஊத்த தெரிஞ்சா போதும். இதுதான் ஒரு ரசிகருக்கான தகுதி, ஒரு ரசிகர் மன்ற நிர்வாகிக்கான தகுதி. ஆனா அரசியல் இயக்கம்ங்கிறது அப்படி கிடையாது. இன்னொன்னு, நீங்கள் ரசிகர் மன்றத்திலிருந்து ஒரு அரசியல் கட்சியாக கன்வெர்ட் ஆகும் போது இவர்களே அந்த பதவிக்கு வரணும் அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா விஜய் அப்படி நினைத்தாலும் கூட அதுவே ஒரு தவறான விஷயமா தான் நான் நினைக்கிறேன். என்னன்னா, அவர்களுக்கு நீங்க மரியாதை கொடுங்க, பதவி கொடுங்க, ஆனா இது போன்ற முக்கியமான பதவிகளை நீங்க கொடுக்க வேணாம். அரசியல் தெரிந்த, அரசியல் களத்தில் களமாடிய அனுபவம் உள்ளவர்கள், இன்னும் திமுக அதிமுக போன்ற கட்சியை எதிர்த்து அரசியல் செய்ய தெரிந்தவர்கள், எல்லாத்துக்கும் மேல படித்தவர்கள் என்பது நான் வந்து 10வது 12வது அந்த அர்த்தத்துல சொல்லல, பல்வேறு நூல்களை படித்து கற்று தேர்ந்த அறிஞர்களை நீங்க இந்த மாதிரி பதவிக்கு கொண்டு வரும்போது அது உங்கள் கட்சிக்கே வந்து வேறொரு பரிமாணத்தை கொடுக்கும். அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரசிகர்கள் தேவைதான், அதுல எந்த மாற்றமே இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த ரசிகர்களை மட்டும் வைத்து உங்களால் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது, அதுதான் யதார்த்தம். நான் ஏற்கனவே பல பேட்டிகள்ல சொன்னதுதான், இந்த ரசிகர்களால் ஒரு படத்தை வெற்றி படமாக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு மைனாரிட்டியான ஒரு குரூப் தான் இந்த ரசிகர்கள். இவங்களால பாத்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது முதல் காட்சியை ஹவுஸ்ஃபுல் ஆக்க முடியும், முதல் நாள் ஹவுஸ்ஃபுல் ஆக்க முடியும். நீங்க 50 நாள் ஒரு தியேட்டரை வந்து ஹவுஸ்ஃபுல் ஆக்குற சக்தி இவங்களுக்கு கிடையாது. பொதுமக்கள் தியேட்டருக்கு வரணும். அந்த மாதிரி இப்ப விஜய் வந்து முதலமைச்சர் நாற்காலியில உட்காரணும் அப்படின்னா இவர்கள் ஓட்டு போட்டால் மட்டும் பத்தாது, பொதுமக்களும் வாக்களிக்கணும். அப்ப அவர்களை வாக்களிக்க தூண்டுகிற மாதிரியான ஆட்களை வந்து நீங்க மாவட்ட செயலாளர்களாகவும் முக்கிய பதவிகளையும் அமர்த்தணும், அதுதான் சரியா இருக்கும். நீங்க ஏற்கனவே நம்மளுக்கு சொன்ன தகவல் பிரகாரம் இந்த படத்தை முடிச்சுட்டு விஜய் வந்து நடைபயணம் போறாரு, ஒவ்வொரு மண்டல வாரியாக போய் அந்த விஷயத்துல அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு. இதுக்குள்ள மாவட்ட செயலாளர்களை போடணும், இப்ப கட்சிக்குள்ள எழுந்திருக்கூடிய இந்த கான்ஃபிளிக்ட சரி பண்ணணும் அப்படின்ற அந்த டாஸ்க் வந்து விஜய்க்கு இருக்கு தானே சார்? நிச்சயமா அவர் ஹேண்டில் பண்ண போறாரு. இல்ல, அதுதான் இதை விஜய் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது தான் உங்களுக்கு இருக்கிற கேள்வி மாதிரியே எனக்கும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, விஜய் வந்து இந்த விஷயத்தை தன்னிச்சையாக முடிவு பண்ணுகிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய மெச்சூரிட்டி இருக்காங்கிறது எனக்கு தெரியல அரசியல்ல. அது வந்து என்னுடைய சந்தேகம். அதே நேரம் இப்ப புஷி ஆனந்த் சொல்வதை கேட்டு பண்ணுனா இவருடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டிய சூழல். அதிருப்தி மீன்ஸ் என்ன, கெடுங்கட்டும் போங்கப்பா அப்படிங்கிற ஒரு விட்டேத்தியான மனநிலைக்கு, விரக்தியான மனநிலைக்கு ஜான ஆரோக்கியசாமி போயிடுவாரு. அதே நேரம் ஜான ஆரோக்கியசாமி சிபாரிசு பண்ற மாதிரியான ஆட்களை போட்டா புஷி ஆனந்த் வந்து அதிருப்தி ஆயிடுவாரு. இப்ப இந்த மாதிரியான சிக்கலை இவர் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும், அந்த காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி. இது விஜய் முன்னால் இருக்கிற டாஸ்க், அதை நிச்சயமாக அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், பண்ணுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய விமர்சனங்கள் இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்தது என்ன அப்படின்னா, மாநாட்டுல ஒரு பெரிய மொமெண்டம் வந்து தாவேக்காக்கு கிடைச்சிச்சு. விஜய் அவர்கள் சொன்ன அந்த கூட்டணியில் ஆட்சி, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு இது எல்லாமே வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதை கேரி ஆன் பண்ண விட்டுட்டாங்க. இப்ப எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கூட நீங்க வந்து ஒரு களத்துல வந்து இறங்கி ஒரு ப்ரொட்டஸ்ட் அறிவிச்சிருக்கணும், அது மாவட்டம் தோறும் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு போராட்டம் பேரையாச்சும் பண்ணியிருக்கணும். ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. விஜய் உள்ள வெளியே வராரு, மறுபடியும் போய் பனையூருக்குள்ள போய் லாக் ஆகிக்கிறாரு, அவர் வெளியே வரமாட்டாரு. இன்னும் ஓப்பனா விமர்சனம் முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பண்ணையார் மென்டாலிட்டிலே வந்து விஜய் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல சார். அப்ப விஜய் வந்து இது பண்ணலாம், இது பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபீட் கொடுக்கறது யாரு சார்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அவர் ஜான ஆரோக்கியசாமி தான் கொடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரம் அவர் கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கே ஒரு புஷி ஆனந்தோட டிஸ்கஸ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துகிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் செய்கிற பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமாகவும் இந்த அரசியலுக்கு பொருந்தாமையும் இருக்கு. ஏன்னா எல்லாரும் போட்டோ போட்டு உள்ளே எடுத்துக்கிறாரு. ஆமா, ஸோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற ஐடியாவாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. இப்ப ஜான ஆரோக்கியசாமியுடைய லட்சியம் என்ன சொல்றாரு, 30% வாக்குகள் விஜய்க்கு கிடைக்கணும், அவர் கலைஞர் ஸ்டாலின் இடத்துல பொசிஷன் பண்றாரு, அந்த இடத்துல அவரை வைக்கிறாரு. அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வைக்கணுங்கிறது தான் அவருடைய மோட்டோவாக இருக்கும்போது நீங்க பனையூர்ல உட்காந்துக்கிட்டே அரசியல் பண்ணுங்கிற ஐடியாவை எப்படி அவர் கொடுத்திருக்க முடியும்? அதனால இது ஜானுடைய ஐடியாவாக இருப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பனையூர் பண்ணையார் அப்படின்னு விஜய்க்கு வந்து ஒரு அடைமொழியே கொடுத்துட்டாங்க. நேத்து கூட ஒரு மீம் பார்த்தேன், அது உண்மையிலேயே வந்து ஒரு
நகைச்சுவைக்காக இருந்ததாக இருந்தாலும் அதுக்குள்ளார இருக்கிற உண்மையும் வந்து நம்ம புறந்தள்ள முடியல. அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய குற்றவாளி ஞானசேகரனா, எப்பா ஞானசேகரை வந்து பனையூருக்கு வர சொல்லுங்க, நான் அவரை வந்து கண்டிக்கணும் அப்படின்னு விஜய் சொல்றதா வந்து ஒரு மீம் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு இவருடைய செயல்பாடு ஒரு நகைப்பிற்கிடமா வந்து அது மாறிடுச்சு. என கேட்டா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயங்கள் நடக்கும்போது நியாயமா விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நீங்க வந்து கவர்னர் பதவி தேவையற்றது, கவர்னர் பதவியெல்லாம் வேணான்னு அதற்கு எதிராக உங்கள் கொள்கையில வச்சுட்டு அவர்கிட்டே போய் நீங்க வந்து ஒரு கோரிக்கை மனு கொடுத்ததுக்கு பதிலா நேரா அண்ணா யூனிவர்சிட்டி வாசல்ல போய் நீங்க உட்காந்துருக்கணும். என்ன இதற்கு இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கும் வரை இங்கிருந்து நகர மாட்டேன் அப்படின்னு உட்காந்தீங்க அப்படின்னா இந்தியா முழுக்க தலைப்பு செய்தி அதுவாகத்தான் இருந்திருக்கும். அல்லது அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் என்ற அடிப்படையில் இதுக்கு கவர்னர் தான் பொறுப்புன்னு கவர்னர் மாளிகை வாசல்ல போய் உட்காந்துருக்கணும். எந்த முன்னறிவிப்பும் இல்லாம போய் நீங்க உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அதுதான் அரசியல். மக்களுக்காக ஒரு தலைவன் வந்து களத்துக்கு வந்து போராடுவதற்கான உதாரணமாக அந்த சம்பவம் மாறி இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு 4 வரி ட்விட்டர்லையும் ஒரு 10 வரி கடிதத்திலையும் அரசியல் பண்றது அரசியல் இல்லை. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து அந்த அரசியல் மாநாட்டுக்கு பிறகு இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை வந்து தவற விட்டுட்டார். இன்னும் சொல்ல போனா அவருக்கு லட்டு மாதிரியான விஷயங்கள் வந்து அப்படி கிடைச்சிக்கிட்டே இருந்தது. நீங்க ஒவ்வொரு பாலையுமே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி அதை வந்து பயன்படுத்தி இருக்கலாம். ஒருவேளை நமக்கு 69 படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு, நம்ம இங்க போய் உட்காந்து நம்மளை ஏதாவது அரெஸ்ட் பண்ணி ஒரு 15 நாள் உள்ள வச்சிட்டாங்கன்னா இந்த படப்பிடிப்பு என்ன ஆகுறது, நமக்கு அவன் 200 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற நினைப்புல கூட அவர் இதுல இருந்து பின்வாங்கி இருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு. இப்ப விஜய் வந்து கட்சியை ஃபுல்லா ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அவரோட கட்டுப்பாட்டுல எல்லாமே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா உங்கள் கட்சிக்கு ஒருவன் வாக்களிக்கிறான் என்றால் அது உங்களுக்காகத்தான் வாக்களிக்கிறான். அப்ப அது வந்து அது உங்கள் கட்சியாகத்தான் இருக்கணும். அதுதானே நியாயம். அந்த ஓட்டு போடுகிறவனுக்கு நீங்கள் செய்கிற நியாயம் என்பதும் கூட இந்த கட்சி என் கட்சி தான், என் கையில தான் இருக்குங்கிறத நீங்க அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும்ல. ஆனா இன்னைக்கு வந்து ஜானுடைய ஆடியோவை கேட்கும் போது கட்சி உங்க கையிலேயே இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. ஸோ இந்த செய்தி மக்கள் மத்தியில் பரவி அதை அவர்கள் நம்ப தொடங்கிவிட்டால் ஏன்னா நிச்சயமாக தாவேகாவுக்கு இவ்வளவு ஓட்டெல்லாம் இனிமே கிடைக்காது. எப்ப இது புஷியானது கட்சிப்பா, அவரை பார்த்தாலே காமெடியனா இருக்கு, அவர் ஏடாகுடமா பண்ணிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னா அது நாளைக்கு சிக்கலாகும். நாட் ஒன்லி பொதுமக்கள், உங்களுக்கு தாவேகாவை சேர்ந்தவர்களே புஷியானதுடைய செயல்பாடு மீது அதிருப்தி கொண்ட கூட்டமும் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல உள்ள உண்மை என்ன அப்படின்னா எஸ்ஏசியின் ஆதரவாளர்கள் இன்னமும் வந்து அந்த இயக்கத்துக்குள்ள இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் ஏற்கனவே புஷியானது மேல ஒரு கடுப்புல தானே இருப்பாங்க. ஸோ இதையெல்லாம் வச்சு அவங்க வேறு மாதிரி முடிவெடுத்தால அதுவும் இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை கொடுக்கும். இப்ப மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் ஆதரிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கையும் கணிசமா அதிகரிச்சிருக்கு. விஜய் அவர்களோட ரசிகர்களும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளா மாறி இருக்காங்க. அவங்க கணக்கு பிரகாரம் எங்களுக்கு இத்தனை லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு அவங்களும் ஒரு ஆதாரம் புள்ளி விவரங்களை கொடுக்குறாங்க. இந்த ஆடியோ வெளியானதுக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மன மாற்றம் ஏற்படுமா? என்ன இப்படி நடக்குது கட்சிக்குள்ள, இது வந்து விஜய் அவர்களோட கட்சியா, ஆனந்த் அவரோட கட்சியா, இல்ல ஜான் அவர்களுடைய கட்சியா, என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு கூட ஏதோ மனமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அந்த மனமாற்றம் வரதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணணும் சார்? இல்ல மனமாற்றம் என்பதை தாண்டி மன வருத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா அது நம்ம கட்சிக்குள்ள கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 மாசத்துக்குள்ளே இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவங்க வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம், இப்ப விஜய் கட்சியில் சேர்ந்தவர்களில் பலர் விஜய் ரசிகர்கள் மட்டும்னு சொல்லவே முடியாது. என்ன இது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக ஒரு சக்தி வரணும் அப்படின்னு நினைப்பவர்களும் கூட அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க. ஸோ அப்படி நம்பிக்கையோடு வந்தவர்களுக்கு இங்கு நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக வந்து ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அதை கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதா, கட்சி ஆரம்பிச்சு அதுக்குள்ளவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதே, இதை இந்த கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து இவர் வரணும். இன்னொன்னு, சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது இதுதான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு இவர் வந்து யாரோட கான்டாக்ட்ல இருக்காருன்னா புஷி ஆனந்தோட மட்டும்தான் அவர் தொடர்புல இருக்காரு. புஷி ஆனந்துக்கு கீழே ஒரு தலைவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து நேரடியா விஜயை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அவரும் த்ரூ புஷி ஆனந்த் தான் விஜயை சந்திக்க முடியும். இப்போ ஒரு வாதத்துக்காக சொல்றேன், புஷி ஆனந்த் வந்து ஒரு தவறு செய்யறாரு, புஷி ஆனந்த் ஒரு தவறு செய்து அது நாளைக்கு கட்சிக்கே ஒரு மிகப்பெரிய களங்கமாக வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு 3ஆம் கட்ட தலைவருக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன், அதை எப்படி அவர் விஜய் கிட்ட சொல்ல முடியும்? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து இங்க ரொம்ப பெரிய அளவுல இருக்கு. இதுதான் கலைஞர் ஜெயலலிதா போன்றவர்கள் கீழே தொண்டர்கள் வரைக்கும் கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா. அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள், எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு, எங்கள் ஊருக்கு வரும்போது அங்க இருக்கிற ஒரு கட்சி நிர்வாகியுடைய பேர் சொல்லி கூப்பிட்டுருக்காரு. என்ன எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு கட்சியின் தலைவர் என்ன ஒரு ஊர்ல இருக்கிற ஒரு நிர்வாகியினுடைய பெயரை சொல்லி அழைப்பதுங்கிறது அவர் அந்த ஊர்ல கௌரவப்படுத்துவதாக இருந்தாலும்
இவருக்கு ஞாபகத்துல இருக்குல்ல, நம்ம சில படங்கள்லயும் மீட்டிங்லயும் பேசியிருப்போம், எனக்கு அண்ணனை 40 வருஷமா தெரியும், 50 வருஷமா தெரியும், மைக்க மூடிட்டு ஆமா பேர் என்னன்னு கேட்பாங்க. இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். ஆனா கருணாநிதி போன்ற தலைவர்கள் அந்த உள்ளூர் நிர்வாகிகளுடைய பெயரையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் மாறவில்லை என்றாலும் நீங்க வந்து இன்னும் இறங்கி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா விஜய்க்கு என்ன சிக்கல, அந்த பழையூர் பண்ணையாருங்கிற பெயர் வந்து நிலைத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை சொல்லும் போது பாத்தீங்கன்னா, அந்த மூப்பனார் அரசியலுக்கு ஒரு மூப்பனார் வந்து தமாகவை ஆரம்பிக்கும் போது அவர் வந்து கபிஸ்தலம் பண்ணையார், பாபநாசம் பண்ணையார் அப்படின்லாம் வந்து விமர்சனம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அந்த அடைமொழி விஜய்க்கு வராம இருக்கணும். அதை வந்து உடனடியாக அவர் அதை சரி பண்ணணும். விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார்.